பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான விஷயத்தை, இந்த உலகத்திலே யாரும் எதுவும் தர முடியாத அற்புதமான ஆறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தரும் அற்புதமான ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வசனங்களை, கர்த்தரே உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனங்களை சொல்லி இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நிச்சயமாய் சோர்ந்து போகிற நிலைமையில் இருப்பீர்களே, ஆனால் எந்த காரணத்திற்காக அல்லது எந்த சூழ்நிலையில் எதற்காக சோர்ந்து போனீர்களோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களுக்கு அவரே, இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவரே உங்கள் துணையாளராய் தேற்றரவாளனாய் இருந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார் என்பதை நிச்சயமாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்கள், 2 கொரிந்தியர் 1:3 இப்படியாக அற்புதமான பவுலடியார் சொல்லுகிறார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும். அவரை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் இரக்கங்களின் பிதா. ஐயா, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இவரே இந்த அற்புதங்களின் ஆண்டவர். கொடூரமானவர் அல்ல. ஐயா, மீன் கேட்டால் பாம்பை கொடுக்கிறவர் அல்ல, அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்கிறவரும் அல்ல, நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர். இந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவேளை இருக்கிற உங்கள் கணவனை காட்டிலும், உங்கள் தாய் தகப்பனை காட்டிலும், எல்லா மனிதர்களை காட்டிலும் உங்களுக்கு சகாயம் செய்வேன், காலம் முழுவதும் உங்களோட இருப்பேன், நிச்சயமாக நம்முடைய நட்பு பிரியாதது, உங்களை உயர்விலும் தாழ்விலும் சாவிலும் மரணத்திலும் உங்களோட இருப்பேன் என்று ஒருவேளை சொன்னவர்கள் எல்லாம் மாறி போயிருக்கலாம். இந்த உலகத்தில் ஒருவேளை உங்களுக்கு நண்பர்களாய் இருப்போம், உதவிகரமாக இருப்போம் என்று சொன்னவர்கள் கூட மாறி போயிருக்கலாம். பாருங்கள், இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களை விட்டு மாறாதவர், விலகாதவர். அவர் சொல்லுகிறார், அவரை பற்றி பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், இரக்கங்களின் தேவன். ஐயா, சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக அவரே உங்களை ஆதரித்து பாதுகாப்பார், உங்களை எல்லா இக்கட்டுகள் சிரமங்களிலும் இருந்து விடுவிப்பார். இந்த இரவு ஜெபத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உங்களோட இருக்கிறார். ஒரு விண்ணப்பங்களை கேட்கிறவர் நிச்சயமாய் உங்களுக்கு சகல ஆறுதலையும் தர முடியும். அன்பு தேவ பிள்ளைகளை, ஏசாயா 51:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், நானே. என் அன்பு பிள்ளைகளே, நானே. நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், சூழ்நிலைகள், சோதனையான சூழ்நிலைகளிலே இருந்து சோர்ந்து போன சூழ்நிலையிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நானே, வேறு எவரும் அல்ல, உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷருக்கும் புல்லுக்குப்பாய் இருக்கிற மனு புத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? மறவாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஐயா, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறவர் வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அருகாமையில் இருக்கிறவர், இமை பொழுது ஒருவேளை உங்கள் கைவிட்டதனால் குடும்பத்திலே தாறுமாறான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நடக்கக்கூடாத அல்லது நீ நினைத்து கூட பார்க்காத சில சிக்கல்களும் சிரமங்களும் ஆபத்துகளும் நடந்ததினாலே, அல்லது நினைத்து பார்க்காத சில சங்கடமான சூழ்நிலைகள் வந்ததினாலே நீங்கள் நொறுங்கி போயிருக்கலாம். உடைந்த பாத்திரம் போல் உருக்குலைந்து போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டதால் உனக்கு இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் கர்த்தர் உங்களை
சேர்த்துக் கொள்ளும் பொழுது உங்களை விட்டு போனவர்கள் எல்லாம் திரும்பி வருவார்கள். ஐயா, உங்களை அவமானப்படுத்திவிட்டு, உங்களை கேவலமாய் பேசிவிட்டு, உங்களை ஒருவேளை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தூக்கி எறிந்துவிட்டு போனவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாய் திரும்பி வருவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களையும் உங்கள் பிள்ளையையும் அவர் உயர்த்தும் பொழுது, உங்கள் ஸ்தானத்தை அவர் உயர்த்தும் பொழுது நிச்சயமாய் யாருக்கும் பிரயோஜனமற்றவள் என்று உங்களை ஒதுக்கிவிட்டு சென்றவர்கள், உங்களால் யாருக்கும் பிரயோஜனமே இருக்காது என்று நம்பி உங்களை தூர எறிந்து விட்டு போனவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாய் வருவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அது போன்ற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்குவதனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஏசாயா 54 சொல்லப்பட்டபடி அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஓ குளோரி! ஐயா, இமைப்பொழுது மறைச்சீங்க. நாங்கள் பட்ட பாடுகள் எத்தனை, நாங்கள் அடைந்த அவமானங்கள் எத்தனை. எங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாய் சிலர் பல பாடுகளை, கஷ்டங்களை, உபத்திரவங்களை, சோதனைகளிலே சிக்கிக் கொண்டோமே என்று நீங்கள் சொல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, இமைப்பொழுது மூண்ட கோபத்தினால் உம்முடைய முகம் எங்களுக்கு மறைக்கப்பட்டது. அல்லது இமைப்பொழுது நீர் எங்களை கைவிட்டீர். நாங்கள் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் ஒரு ஆயுள் தண்டனை போல எங்களை வந்து சூழ்ந்து கொண்டதே. எங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டங்களும் துக்கங்களும் வேதனைகளும் எங்களை அப்படியாய் காரிருள் மூடிக்கொண்டது போல் எங்களை மூடிக்கொண்டது. எப்படி தப்புவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் மாற்றத்திற்கு வழியே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை இருக்கிற சூழ்நிலையில் இருந்து மீட்பார் அவர். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மீட்பு உண்டாகும், செழிப்பு உண்டாகும், மாறுதல் உண்டாகும், ஒரு ஆறுதல் உண்டாகும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாய் உங்களை பார்த்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிற அற்புதமான காரியங்கள் உண்டாகும். ஐயா, நிச்சயமாய் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுவதை காண்பீர்கள். எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகள், மறந்து போகாதிருங்கள். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் மறுபடியும் உங்கள் பக்கமாய் வருவார். உங்களுக்கு ஆறுதல் தரும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய். அவர் சகல இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவர். நீங்கள் எங்கே பாதிக்கப்பட்டீர்களோ, யாரால் பாதிக்கப்பட்டீர்களோ, யாரால் தூக்கி எறியப்பட்டீர்களோ, யாரால் உங்களை திக்கற்றவர்களும் அனாதைகளுமாய் நீங்கள் விடப்பட்டீர்களோ, நிச்சயமாய் அவர்களை காட்டிலும் அற்புதமானவர்கள் உங்களை அணைத்துக் கொள்ளுகிற காலங்கள் வரும். ஐயா, இந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்களை அணைத்துக் கொள்ளும் பொழுது, இந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்களுக்கு ஆறுதலாய், பக்கபலமாய், துணையாய் உங்களோட தேற்றரவு செய்யும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் பார்க்கும் வண்ணமாய், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அப்பொழுது ஏசாயா 49 சொல்லப்பட்டபடி, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மீது இரக்கமாயிருந்தார் என்று இந்த உலகமே சொல்லும். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அற்புதமான நாள் வரும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் இது போன்ற மேன்மையான மகிமையான காரியங்களை உங்கள் நண்பர்களுக்கும் செய்யும்படியாய், உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆறுதல் அடையும்படியாய், ஆறுதல் மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்கிற மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று வாசிக்கிறோமே. அதுபோன்ற அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்றே தொடங்கும், நிச்சயமாய் தொடங்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
பிள்ளைகளாய் வாழ்வீர்கள். நீங்கள் யார் இன்றைக்கு சின்னவன் சிறியவன் என்று உங்களோடு இருக்கிறவர்களை பற்றி, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பெரிய கனவுகளை காணுங்கள். கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்து உங்கள் எல்லா கஷ்டங்களையும், அவமானங்கள், உங்களுடைய பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளையும் ஐயா குடும்பங்களையும் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சோர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிற, எல்லாம் முடிந்தது, இனி என் வாழ்க்கையிலே வேறு வழியே இல்லை, எனக்கு தேற்றரவு செய்வார் யாருமே இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிற உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஐயா, ஒருக்கமான இரக்கங்களினால் உனக்கு மறுபடியும் நான் இறங்குவேன், நித்திய கிருபையுடன் உன்னை தாங்கி தப்புவித்து ஏந்து சுமப்பேன் என்று நீ சொல்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் இவர்களை சுமந்து காக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும், ஐயா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் என் தேவனாகிய கர்த்தர் இன்று இந்த ஜெபவேளையிலே கர்த்தருடைய மகிமையானது ஒரு அபிஷேகம், ஆவியானவருடைய ஒரு அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் உம்முடைய சபையிலே ஐயா, உம்முடைய விசுவாசிகளாய் இருப்பதினால், உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், உம்மையே நம்பி இருப்பதினால், சீயோனிலே துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் சீர்படுத்தும்படியாய் கொடுத்து வருகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த துயரப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் உண்டாக செய்வீராக, துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் உண்டாகும்படியாய், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் இருதயம் நெருங்கொண்டவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு காயம் கட்டுதல் உண்டாகட்டும். கிலேயாத்தின் பிசின் தைலமாய் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. ஆறுதல் படுத்துகிற உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். தேற்றரவு செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இருதயம் நெருங்கொண்டவர்களையும் நெருங்கொண்டவர்களையும் நீர் புறக்கணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறவே நன்றி செலுத்துகிறோம். திக்கற்றவர்களுக்கு சகாயராயிருக்கிற தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றே விடுதலை உண்டாகும்படியாய், சோகத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் சிறைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றே சிறையிருப்பில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். கட்டுண்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றே கட்டவிழ்த்தல் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய மகிமை இவர்களை பூரணமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த உலகத்திலே எவனும் எவளும் எதுவும் யாரும் கொடுக்க முடியாத ஆறுதலையும் அன்பையும் ஐயா இரக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே எவனும் எவளும் எவனும் யாரும் எதுவும் கொடுக்க முடியாத நல்ல கிருபைகளினால் இரக்கங்களினால் இவர்களை முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்வீராக. உங்க கரத்திலே முழுமையாய் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்து என் தேவனாகி கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பெரிய சாட்சிகளாய், அற்புதம் அதிசயமான சாட்சிகளாய் இவர்களை பார்க்கிறவர்கள் காண்கிறவர்கள் ஊரார் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் அற்புதமான ஒரு உயர்வும் உன்னதமான நிலவைக்கு பிள்ளைகளை உயர்த்துவீராக. பண தேவைகளை சந்திப்பீராக. பண தேவைகள் எதுவும் கடன் கஷ்டங்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக, பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற உங்களோடு கர்த்தரே பேசியிருக்கிறார். நிச்சயமாக இந்த உலகத்திலே யாரும் தர முடியாத, இந்த உலகத்திலே பணமோ அல்லது பதவியோ அல்லது வீடோ சொத்தோ சுகமோ செல்வ
செல்வமோ எதுவும் தர முடியாத ஒரு மெய்யான சமாதானம் இப்பொழுதே உங்களை மூடிக்கொள்ளுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகித்து அரவணைத்து அனுக்கிரகித்து உங்களை பாதுகாப்பாராக. அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, தேங்க்யூ ஜீசஸ்.